ஏ லதீஷ், ஹாய். இது என்னது? இது வந்து ஒரு போர்ட் கேமு. இதோட பேர் அமாங் அஸ். இது ஒரு ஸ்பேஸ்ஷிப் கேம். இது ஒரு ப்ராஜெக்ட் 5th கிரேடில் நான் செஞ்சு ஒரு காப்பி மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து நிஜமான போர்ட் கேம் இல்லை, ஆனால் ஒரு வீடியோ கேம். ஓ, கண்ணு கெட்டு போகனால நான் ஒரு போர்ட் கேமாக செஞ்சுருக்கேன். ஓகே, பார்க்க நல்லா இருக்கே. இந்த கேம் நீ யார் கூட விளையாடுவ? இந்த கேம் வந்து நான் என் நண்பர்கள், என் தங்கச்சி கூட விளையாடுவேன். ஓகே ஓகே, இதில் எத்தனை பேர் வரைக்கும் விளையாடலாம்? மினிமம் வந்து 5 பிளேயர்ஸ் விளையாடினா, ஆனால் மேக்ஸு 10 பிளேயர்ஸ் விளையாடலாம். ஓகே, இதை எப்படி விளையாடுறது, இதனோட ரூல்ஸ் சொல்கிறீங்களா? இந்த ரூல்ஸில் ஸ்டார்டிங்கில் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு காயின் எடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காயினா? ஆமாம், ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காயின் போட்டு இந்த டேபிளில் போடணும். ஓகே, அப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ரோல் கார்டு எடுக்கலாம். இந்த ரோல் கார்டில் 2 டைப் இருக்கு. ஒன்று க்ரூமேட்டு, இன்னொன்று வந்து இம்பாஸ்டரு. ஓகே, அவங்களுக்கு வேற வேற ரோல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 5 பேரும் ஆளுக்கு ஒரு கார்டு எடுக்கணுமா? சரி, அப்புறம் எடுத்துட்ட பிறகு இந்த கேம்குள்ள இதெல்லாம் என்னது? இது வந்து டாஸ்க் கார்டு. டாஸ்க் கார்டு நீங்க வந்து லேண்ட் பண்ணனா நீங்க அந்த டாஸ்க் கார்டுக்கு நான் எப்படி வந்து லேண்ட் ஆவேன்? நான் வந்து நீங்க வந்து டைஸ் ரோல் பண்ணனும். ஓகே, எனக்கு 6 இப்போ 6 வந்திருக்குன்னா 1 2 3 4 5 ஒரு டாஸ்க் கார்டு பண்ணனும் இங்க. ஓகே, டாஸ்க் கார்டுனா இன்னொரு ஒரு அதுக்குள்ள ஒரு கார்டு எடுக்கணுமா? ஆமா. ஓகே, அது என்ன மாதிரியான டாஸ்க் இருக்கும்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. அடிஷன் இருக்கும், சப்ட்ராக்ட், ஈஸியான அடிஷன், சப்ட்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷனா இருக்கும். சம்டைம்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட இருக்கும். ஓகே, ஸோ அது கரெக்டாக பண்ணால் ஒரு பாயிண்ட் கிடைக்குமா எங்களுக்கு? ஆமா. ஓகே, தப்பாக பண்ணால் பாயிண்ட் இல்லையா? சரி, அப்புறம் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரூம்ஸ். ஓகே, யூசுவலா நிஜமான வீடியோ கேம்ல அது உள்ளெல்லாம் டாஸ்க் இருக்கும், ஆனா உள்ள போனா நான் வெளியே போட்டிருக்கேன். அதுக்கு முன்ன வெளியே. ஓ, உள்ள பண்ண வேண்டிய டாஸ்க் நீ வெளியவே வந்து வச்சுட்ட. ஆமா. ஓகே, ஸோ இதில் எப்படி வந்து வின்னர் செலக்ட் பண்ணுவீங்க? ஸோ நான் வந்து இம்பாஸ்டர் வந்து எல்லாரும் எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அட்லீஸ்ட் 1 பர்சன் ஆச்சு இருந்தாங்கன்னா. சரி, இம்பாஸ்டர் க்ரூமேட்னு சொல்கிறீங்களா? க்ரூமேட்னா என்ன, இம்பாஸ்டர்னா என்ன, முதல்ல அது தெரிஞ்சுக்கலாமே. க்ரூமேட்னா அவங்களோட டாஸ்க் என்னன்னா, இந்த எல்லா டாஸ்க் கார்ட்ஸும் ஃபினிஷ் பண்ணி, இந்த கேமில் இருக்க எல்லா டாஸ்க் கார்ட்ஸும் ஃபினிஷ் பண்ணால் அவங்க வந்து வின்னராக சான்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ இம்பாஸ்டர்ன்றவங்க டாஸ்க் கார்ட் ஸ்டில் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. யாராச்சும் இவங்க ஒரு க்ரூமேட், இவங்க வந்து இம்பாஸ்டர் ஸ்ட்ரைக்ல லாங் பண்ணனா, அவங்க மற்ற எல்லா பிளேயரும் டர்ன் பேக் பண்ணி அந்த இம்பாஸ்டர் வந்து அவங்களோட காயின் எடுத்து அவங்களை எலிமினேட் பண்ற அடிஷனலா ஒரு பவர் இருக்குமா அவங்களுக்கு? ஆமா. ஸோ வெரி குட். ஓகே, ஸோ அவங்க கேமும் விளையாடுவாங்க, அதே நேரத்தில் டாஸ்க் பண்ணுவாங்க, அதனால் எலிமினேட் பண்ணுற பவர் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம். ஸோ யார் அதிகமாக டாஸ்க் பண்ணுறவங்கள கேமில் அவங்க தான் வின்னரா? க்ரூமேட்டுக்கு அது இம்பாஸ்டர் வந்து எல்லாரும் எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வின்னர். ஓகே, அவன் வந்து டாஸ்க் இல்லை, அவன் எலிமினேட் பண்ணுறதா அவனை வின்னிங் கேம் அவனோட. ஆனால் இம்பாஸ்டர் வந்து வோட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா க்ரூமேட்ஸ் வின் பண்ணுவாங்க. ஓ, அது எப்படி பண்ணுவாங்க? யாராச்சும் ஒரு போனஸ் கார்டில் வந்தோன்னா, ஒரு போனஸ் கார்டில் வந்து எமர்ஜென்சி மீட்டிங் இருக்கும். அது வந்து எல்லாரும் அவங்க இந்த ஏரியாஸ் வந்து இங்கே வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க, ஓட் பண்ணாங்க. யாருக்கு அதிகமாக ஓட்டு இருக்கோ அவங்க தான் ஷிப்லேருந்து ஸ்பேஸ் ஷிப்லேருந்து இஜெக்டட். ஓகே, ஸோ அதில் இம்பாஸ்டராகவும் இருக்கலாம். ஆமாம்.
ஓ அதுவும் நல்லா இருக்கே. இதெல்லாம் என்ன பொம்மையாக வரைஞ்சிருக்கீங்க? இதுதான் நிஜமான அமங்கஸ் கேரக்டர்ஸ். ஓகே. இந்த போர்ட் கேமில் நான் காயின்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஆனால் நிஜமான வீடியோ கேமில் நான் அமங்கஸ் கேரக்டர்ஸ் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கே. தேங்க்யூ.